நீங்கள் தானே சுஹாசினியை அறிமுகப்படுத்தினதுக்கு தூண்டுதலாக இருந்தீங்க சார். அதெல்லாம் எப்படி இவர் கண்டுபிடிச்சி வச்சுருக்காரு? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சுஹாசினி பிரசாத் ஸ்டூடியோவில் போய் நான் ஒரு நாளைக்கு டைரக்டர் மகேந்திரன் பேசிகிட்டு இருக்கேன். நானும் அவரும் பேசிகிட்டு இருக்கோம் சந்தோஷமாக. அங்கே ஒரு ஷூட்டிங்க்கு வின்சென்ட்டு தான் கேமரா, அசோக்குமார். அதுக்கு அவர் உதவியாக ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு ஒன்று இன்னும் அது கேமரா சார் இதுக்கு லென்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், நான் இன்னும் தள்ளி நிற்க போகிறாங்க அப்படி என்னமோ பேசிகிட்டு இருக்கான். அப்போ நான் டைரக்டர் மகேந்திரன் சொல்கிறார், நெஞ்சதுக்கு இல்லாதேன்னு ஒரு படம் எடுக்க போகிறேன். அதில் ஒரு 16 வயசு பொண்ணு, குறும்புனா குறும்பு அப்படி ஒரு பொண்ணு, அதுக்கு நம்ம ஹில்டாவை அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் அவளை ஹீரோயினை போட்டுருவோம் அப்படின்னாரு என் மகளை. அப்போ நான் சொன்னேன், அவள் அதுக்கெல்லாம் ஒத்துக்கிற மாட்டா, சினிமாவில் நடிக்கிறதுனா ஒத்துக்க மாட்டான், நீங்கள் வேறு கேட்டு பார்ப்போமே என்ன சார் நீங்கள் அப்படி. ஆமாம், இந்த அங்கே அவளை குதிரை குட்டின்னு சொல்லுவார் அவர் எங்கள் வீட்டுக்கு வரும்போது. அந்த நிற்கிறாள் குதிரை குட்டி, ஆமாம் அப்படின்னாரு. அப்போ நீங்கள் கூப்பிடாதீங்க வேஸ்ட்டு அப்படின்னேன். சரி வா எல்லாம் வாமா, அங்கிள் கூப்பிட்றாரு. அது ஏம்மா என் படத்தில் நீ தான் ஹீரோயின் அப்படின்னு. எவனை கேட்டு ஹீரோயின் அப்படின்னா அவள் இப்படி தான் பேசுவா அவர்கிட்ட. எவனை கேட்கணும், இந்த இந்த ஆள் உங்கள் அப்பா, அவர் தான் வேணா கூப்பிட்டு கேட்டு பாருங்கன்னு சொன்னார் அப்படின்னாரு. அதெல்லாம் கிடையாது, அப்பாவாக இருந்தாலும் யாராட்டம் இருந்தாங்க, நான் சினிமாவில் நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டான். சரி சும்மா இருக்காம நீங்கள் சொன்னபடியே அப்போவே கேட்டுருக்கலாம் சார் அப்படின்ட்டார் அவர். அது மாதிரி அப்போது நான் ஏன் சார் நீங்கள் இப்படி ஹீரோயினுக்கு அலையிறீங்க, அங்கே ஒன்று நிற்கிது பாருங்க ஒரு பொண்ணு, கரெக்டாக உங்களோட கேரக்டருக்கு அதோட விட எவனும் ஃபிட் ஆக மாட்டான் அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு அந்த கேமரா அசிஸ்டண்ட்டு அவங்க பேர் என்ன கேட்டால் சுஹாசினின்னார். அப்போ நான் கேட்டு பார்த்துறேன், நீங்கள் சொன்னால் எதுவுமே எனக்கு உண்மையாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. கூப்பிட்டு என்னாமா நீ அடுத்த படத்தில் ஹீரோயின் நான் நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டார். நீங்கள் சொல்லுங்கள் சார், நாங்கள் என்ன சார் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சார். அதாவது அயமாட்டி ஒரு கமாண்டுங்கிற மாதிரி அது சொல்லிட்டு போயிடுச்சு. அதான் அப்படி போட்டது தான் அவள் தான் ஹீரோயின்.